இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த 5 கிரக சேர்க்கை ரொம்ப ரேர் பீஸ், எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும். இந்த 5 கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது. அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்க போகுது? அப்போ இந்த 5 கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல பலனுள்ளதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, சிறப்பான யோகம். கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த தை மாதம் முதல் நல்ல காலம் ஆரம்பம். சார், தை மாதம்தான் சார் உங்களுக்கு முக்கியமான மாதம். கும்பராசி என்பர்களே, யோகமான கால நேரம். வருமானம், வளர்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம், நிம்மதி மற்றும் வளர்ச்சி, இந்த 5மே ஒன்று சேரக்கூடிய காலம். கும்பராசிக்கு என்ன? ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். பாத சனி. அவர் பாதக சனி அல்ல, பாத சனி. சார், கும்பராசி என்பர்களே, இப்போ உங்களுக்கு வருமானம் ஃப்ளூயண்ட்டாக நல்லா நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குது. போன வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி பணங்காசுக்கு இந்த வருஷம் கஷ்டப்பட மாட்டீங்க. போன வருஷம் கூட எனக்கு தெரிஞ்சு 60 to 70% கும்பராசி என்பர்கள் நல்லா தான் இருந்தாங்க. ஒரு 30% பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஜாப் போகக்கூடியவங்களாக இருக்கலாம். 30% கும்பராசி என்பர்கள் தான் பணங்காசுக்கு கஷ்டப்பட்டாங்க. 70% நன்மை அடைந்தார்கள். காரணம் என்ன? திருக்கணிதப்படி சனி போயிட்டு 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. ஆனால் வாக்கியப்படி இன்னும் மாறலை. இந்த மாதம் இந்த அடுத்த 2 மாதங்களில் அதுவும் நடந்துடும். அப்போ பாருங்கள் கும்பராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் ராசிநாதன் அமைந்திருக்கிறார், குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். பணங்காசு இல்லம் தேடி வந்து சேரும், உங்கள் பாக்கெட்டை தேடி வந்து சேரும். கும்பராசிக்கு பாக்கெட் எங்கே பாருக்கு அப்படின்னு பணங்காசு தேடி வருமா? 2ஆம் இடத்தில் குருவும் சனியும் சேர்ந்தால், சார் சனி 2ஆம் இடத்துல இருந்துட்டாலே அவன் தனிப்பட்ட முறையில் சுயாட்சியோடு தனிப்பட்ட முறையில் நின்று வேலை செய்வான் சார். 100 பேர் 1000 பேர் மத்தியில் அவனை கொண்டு போய் விட்டாலும் ஒரு தலைவனாக முன்னுக்கு வருவான் சார். 2ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அனைவருமே கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள். தனிப்பட்ட முறையில் சுய முறையில் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடியவங்க. அப்போ அதே போல் கும்பராசி என்பர்களே, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிறைய ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க. மற்றவங்க திங்க் பண்ணுறதை விட நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க. பர்சன்டேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை சம்திங் அட்வைஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் மூவ் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கை டோட்டலாகவே வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்னும் கூட ஒரு செய்தி சொன்னீங்களே சாமி, எது? 5 கிரக சேர்க்கை. ஆமாம் 5 கிரக சேர்க்கை இருக்குது. எஸ், உண்மை. எப்படி நடக்கும்? ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமைந்து ராசிக்கு 12வது வீட்டில் 5 அதிபதி கூட்டுறாங்க. இதில் 3-10 செவ்வாய் முழு அசுபராக மாறி 12ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெறுகிறார். அசுபர் கெடும்போது சுப பலன்கள் உருவாகும். எழுதிக்கோங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி என்பர்களே, 3-10 செவ்வாய் 12ஆம் இடத்தில் மறைந்து அசுபர் மறைந்து சுபராக உச்சம் பெற்று நல்ல வேலைவாய்ப்பு, பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், பேரு, புகழ் எல்லாத்தையும் கொடுப்பாரு. சார், இறந்த உயிரை கூட
புதுப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த 3-12 வேலை செய்யும், 3-10 வேலை செய்யும். 10ஆம் இடம்ங்கிறது உங்கள் பாவ கர்மா சார், நீங்கள் செய்த ஜென்மாந்தரத்தை நீங்கள் செய்த கர்மா. 5ஆம் இடம் புண்ணியம்னா 10ஆம் இடம் பாவம் சார். 1ங்கிறது நீங்கள், 5ஆம் இடம்ங்கிறது நீங்கள் செய்த புண்ணியம், 9ஆம் இடம் என்பது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மை, 10ஆம் இடம் என்பது நீங்கள் செய்த பாவங்கள். 3ங்கிறது முயற்சி, வீரம், வீரியம், தைரியம். அப்போ இந்த 3-10 பாவங்கள் 12ஆம் இடத்தில் மறைந்து சுபத்துவம் பெறுகின்ற காரணத்தினாலே செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சம், அஸ்தங்கம். அதே போல் 7ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துக்கு வராரு, 6ஆம் அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வராரு. அதோடு மட்டுமல்ல, 5ஆம் அதிபதியாக கும்பராசிக்கு 4ஆம் அதிபதி, ஆமாம் 4-9 சுக்கிரன், 4-9 சுபராக வரக்கூடிய சுக்கிரன் அவரும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. புதன் அவரும் பாருங்க கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி, 5-8 பாதி சுபர் பாதி அசுபர். ஆனால் புதன் யோகாதிபதி உங்களுக்கு. அப்போ சுபர்கள் அசுபர்கள் நல்ல கிரகங்கள் இவங்க எல்லாருமே 12ஆம் இடத்துல போயிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. கும்பராசிக்கு நம்ம என்ன செய்வோம்? மேக்சிமம் நன்மையை செய்வோம். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது. மிதுனத்திலிருந்து 9வது பார்வையாக குரு பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த அசுபர்களுக்கு கூட நல்ல எண்ணங்கள் வந்துவிடும். கெட்ட சக்திகள் கூட நல்ல சக்திகளாக மாறிவிடும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்தாலும், வித்தியாசமான மன கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள், ஒரு சில கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட இந்த தை மாதம் பிறந்தா வழி பொறுக்கும்னு சும்மா ஒன்றும் சொல்லலை நம்ம முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம். அவங்க சொன்ன வார்த்தை என்றைக்குமே பொய்க்காது. இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நான் சொல்வது தான் நடக்கும். வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க சாமி, நீங்கள் கும்பராசியாக இருப்பீர்களே ஆனால் நன்மை நடந்தே தீரும். சரி, ஆனால் இப்போ நீங்கள் நன்மை நடக்கும்னு சொல்கிறீங்க சாமி, இப்போ எனக்கு ட்ரபுள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நான் கம்பெனி வச்சு நடத்துகிறேன், நான் ஓனர்ஷிப்பாக இருக்கேன், சம்திங், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க, எஜுகேஷன்ஸு, ஸோ நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சாமி, இல்லை ஒரு ஜாபில் இருக்க சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருக்குது, ஸோ இது கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக கிளியர் ஆகும், சந்தோஷம் பிறக்கும், நிம்மதி அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து கும்பராசிக்கு நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம், லாபஸ்தானம் சிறப்பாக இருக்குது. முதல்ல ராசியே சுத்தமாக இருக்குது. இன்னும் சனி பகவான் முழுமையாக இந்த பக்கம் வந்து சேரலை. வாக்கியத்தின்படி அவர் ராசிக்கு 12வது வீட்டில் தான் இருக்கார், முதல் சனியில் தான் இருக்காங்க. மீன ராசிக்கு அசுபர்களுடைய தசாபுத்திகள் நடக்குமே, ஆனால் அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ், அல்லது அவங்க தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மீன ராசியில் யாரெல்லாம் நல்லா கவனமாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ராகு தசை நடக்கக்கூடியவங்க, 2வது கேது தசை நடக்கக்கூடியவங்க, அதே போல் சனி பகவானுடைய தசை நடக்கக்கூடியவங்க, புதன் தசை நடக்கக்கூடியவங்க, இவங்க சுக்கிர தசை நடக்கக்கூடியவங்க, இவங்க 5 பேர் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். யார் யார்? சுக்கிர தசை, புதன் தசை, சனி தசை, ராகு கேது தசை. இந்த தசை நடந்தாலும் இந்த புத்தி நடந்தாலும், குறிப்பாக பொம்பளை பசங்க பெண்கள் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க,
திருப்பூரில் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சுருக்குறாங்க, மிகப்பெரிய. போன வருஷம்லாம் ஒரு நியூஸில் பார்த்தோம், ஒரு பெரிய இடத்து பெண்ணு ஒரு இடத்துல கட்டி கொடுத்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு கார்லேயே உட்காந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பசங்களை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போது இப்போ சமீபமாக திருப்பூர்லேருந்து ஒரு பெரிய குடும்பம் வந்தாங்க, ஜாதகம் அனுப்பினாங்க. பார்த்து சொன்னாங்க, முதல்ல இந்த கல்யாணத்தை தள்ளி போடுங்க சார் அப்படின்னும். என்ன சாமி சொல்கிறீங்க, எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோமே சாமி, பேர் கெட்டு போயிடுமே அப்படின்னாங்க. குழந்தை தான் முக்கியம், பொண்ணு தான் முக்கியம், இதை நம்ம மாற்றி செய்வோம் சார். இது எப்படி மாற்றுறது, சொசைட்டியில் மாற்றிக்கலாம். அப்போ அதை போல் மீன ராசி அன்பர்களே, திருமண பந்தங்கள், திருமண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை, மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் காதலர்களாக இருந்தால் இன்னும் ஜாக்கிரதையாக யோசித்து செய்யணும். பொருத்தங்கள் பார்க்குறது, தசாபுத்திகள் பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக வைக்கணும். அதே போல் ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் உத்திரட்டாதியில் ஆண்களாக இருப்பீர்களே ஆனால் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அலட்சியமாக இருக்கக்கூடாது. கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹீட்டு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள். அப்போ இந்த உத்திரட்டாதி மீனும் ஆண்களாக இருந்தால் ஆகாது, பெண்களாக இருந்தால் சப்போர்ட் பண்ணும். அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது பயத்தை கொடுக்கும். பூரட்டாதி 4 தடுமாற்றங்கள் இருக்கும், வருமானங்களிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்போ பாருங்கள் மீனராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் நடக்கக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை. ஒரு பக்கம் ஆகாத தசாபுத்திகள்னு சொல்லிட்டேன். நீங்கள் எதாவது கஷ்டப்படுறீங்க, வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நான் சொன்ன அந்த 5 தசாபுத்திகள், தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்குமே. ஆனால் அப்போ தான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு மார்க்கு நடக்கும், குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு பிரச்சனை ஏற்படும். பிரச்சனையால் உங்களை தேடி வந்து காலிங் பில் அடிச்சுட்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், டேமேஜ் பண்ணணும் லைஃப்பை, அல்லது உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வகையில், உங்கள் கௌரவத்தை உடைக்கக்கூடிய வகையில், தகர்க்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடந்தேறும். கவனம் தேவை மீனராசி என்பர்களே. அப்போ இந்த அளவுக்கு கூட நம்மளால் ஜோதிடத்தை சொல்ல முடியுமா? அந்த 5 திசையும் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த நாட்டில் வசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உலகத்தில் எந்த மூலையில் இருக்கீங்கன்னு தெரியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த 5 திசையில் சிறப்பாக கவனமாக இருங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்குனாக்கா இந்த 5 திசையில் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ ஏதோ 5 கிரக சேர்க்கைன்னு ஒன்று சொன்னீங்களே சாமி, அதுவாது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா? அது நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி? மீனராசிக்கு 2ஆம் அதிபதி 2, 9 சூப்பர். செவ்வாய் சூப்பர். உங்களுக்கு முருகரை வழிபாடு செய்வது, பழனி மலை சென்று வருவது. பழனிக்கு போனால் கூட நீங்கள் மேல் கோவிலுக்கு போன அவசியம் இல்லை, கீழே இருக்கக்கூடிய திருஆவினன்குடி தான் செல்ல வேண்டும். அங்கே முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும். உங்கள் நட்சத்திரத்தின் பிரகாரம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த திருஆவினன்குடிக்கு சென்று அபிஷேகம் செய்வீர்களே ஆனால் மீனராசிக்கு சிறப்பு. அது ஆணோ பெண்ணோ இருபாலரும் வேர்ல்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வழிபாடு செய்யுங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரம் கரியவளம்பேட்டையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தை வழிபாடு செய்வது. நியர்பையில் லாங்காக இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் கொடுத்து செய்யுங்க. ரேவதி நட்சத்திரம் ஹரியும் ஹரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய சங்கர நாராயணனை வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படி இல்லைன்னா எங்கே சிவவிஷ்ணு கோவில், சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒரே இடத்துல, பெருமாளும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரி சிவா விஷ்ணு ஆலயங்கள் சென்று ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ரேவதி நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. அப்போ பாருங்கள் மீனராசி என்பர்களே, தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும்.
நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்போது 2, 9 கூடிய செவ்வாய் அருமையாக இருக்கிறார். அதே போல் 3, 8 கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில், 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய 3, 6, 8 3, 6, 8 சேரக்கூடாது. அது எங்கே சேர்றாங்க? மகர ராசியில் 11ஆவது வீட்டில் லாபஸ்தானத்தில் சேருகிறார்கள். குருவுடைய பார்வை கிடைக்கல. அப்போ நிச்சயமாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், காரணமே தெரியாத எதிரிகளுடைய தொந்தரவுகள், இது யார் செஞ்சா, எப்படி செஞ்சா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இதுக்காக தான் உங்களை சரி பண்ணுறதுக்கு தான் குரு வேண்டும். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலையா, எனக்கு காரணமே தெரியல சாமி, நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், எப்படியாவது நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும், இந்த பிரச்சனைலேருந்து நான் வெளியில் வரணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு குரு தேவை. அப்போ இந்த 5 கிரக சேர்க்கையும் உங்களுக்கு சிறப்பான நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைகிறது. வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய வேலைகள் உருவாகும், வருமானங்கள் அதிகரிக்கும், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே.